நமஸ்காரம், திஸ் இஸ் தீபிகா. ஸோ இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு யாருக்கும் சொல்லணும்னே இல்லை. அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை கோயில தான் இருக்கேன். இது என்னோட 4வது கிரிவலம் இந்த வருஷம். 14 கிலோமீட்டர் நடக்கணும். அண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் எப்படி நடப்போங்கிறது ஒரு 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 சந்தேகம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஈவன் ஐ ஹேட் இட். பட் நீங்க நடக்க நடக்க சிவன் அந்த எனர்ஜி உங்களுக்கு கொடுத்து யூ ஸ்டார்ட் வாக்கிங். யாருக்கெல்லாம் கிரிவலம் போகணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்கோ, பட் இன்னி வரைக்கும் அதை வந்து ஒரு முயற்சி எடுக்காம இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக அது தடைப்பட்டுட்டு இருக்கோ, இந்த பதிவுல நம்ம எல்லாரும் சேர்ந்து கிரிவல பாதையில நடக்கலாம். இது என்னோட ஒரு சின்ன முயற்சி. இது வந்து ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கலாம். நமக்குள்ள ஒரு செல்ஃப் இன்ஸ்பிரேஷன் வரணும் இல்லையா? ஒரு இடத்துக்கு போகணும்னா ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு டூலா நான் வந்து உதவணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம எல்லாம் சேர்ந்து கிரிவலம் பாதையில இப்போ நடக்கலாம். இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்க்கணும்னா ஒரு 10-15 நிமிஷம் நமசிவாயாங்கிற மந்திரத்தை மட்டும் மனசுல வச்சுட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து என்னோட கிரிவல பாதையில நீங்களும் நடக்கலாம். இதுதான் ராஜகோபுரம், 217 ஃபீட். அண்ட் இது வந்து ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். மாணிக்க வாசகர் வந்து திருவெம்பாவையை இங்கதான் கம்போஸ் பண்ணதா சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அக்னி ரூபமா சிவன் வந்து இங்க காட்சி கொடுக்கிறார். ஸோ கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்துல சிவனை நினைத்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்க இருந்து வில் ஸ்டார்ட் வாக்கிங் ஃபர்தர். ஸோ நமக்கு வந்து 8 லிங்கங்கள் இருக்கு, அஷ்டலிங்கங்கள். கிரிவலம் முதல்ல போனது வந்து தேவர்கள், ரிஷிகள் அண்ட் நந்தி பகவான். அதை தாண்டி பார்வதி தேவியோட ஒரு கதையும் இதுல வந்து சொல்லப்படுது. பார்வதி தேவி விளையாட்டா சிவனோட கண்ணை ஒரு செகண்ட் மூடும் போது உலகமே இருண்டு போகுது. இந்த தவற வந்து உணர்ந்து பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் போக ஆரம்பிக்கிறாங்க. சப்த கன்னிகைகளும் அவங்களுக்கு வந்து துணையா போனதாவும் சொல்லப்படுது. இவ்வளோ சிக்னிஃபிகண்டான இருக்கிற ஒரு பூமியில தான் நம்ம அத்தனை பேரும் கிரிவலம் போறோம். அண்ட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் தேவி பார்வதியோட ஃபுட் ஸ்டெப்ஸை நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணி போற மாதிரி தான். மெயினா நம்ம கர்ம வினைகளை வந்து கழிக்கணும். அண்ட் நல்ல கர்மாவை வந்து நம்ம சேர்க்கணும். அந்த சிவநாமத்தை என்னைக்குமே நம்ம வந்து மனசுல வந்து பதிவிடணும் அப்படிங்கிறது தான் இந்த கிரிவலத்தோட மெயின் ஃபோக்கஸே. அதுதான் பல ஜென்மங்களின் கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய இந்த கிரிவலம் ரொம்ப புனிதமான இந்த இடத்துல செருப்பு போடாம நடக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்லை ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஏதாவது எயில்மெண்ட்ஸ் இருக்கு, செருப்பு போடாம நடக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல சாக்ஸ் இல்லைன்னா நீங்க வந்து நடக்க ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் சாக்ஸ் போட்டு தான் நடப்பாங்க, சில பேர் ஷூ போட்டுட்டும் நடக்கிறாங்க. கிரிவல பாதையில நிறைய சாதுக்களை பார்க்கலாம். யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நமசிவாயான்னு உட்கார்ந்துருப்பாங்க. நீங்க ஏதாவது தர்மம் பண்ணீங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ரொம்ப விசேஷமான என்னன்னா சிவன், தேவர்கள், சித்தர்கள் அரூபமா இந்த இடத்துல வந்து இருக்கிறது ஐதீகம். இன்னும் அதை நிறைய பேர் வந்து உணர்ந்திருக்காங்க. ஸோ மௌனமாக கிரிவலம் போறது ரொம்ப விசேஷம். அப்பதான் ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கும். அண்ட் சைலன்ஸ் எப்பவுமே ரொம்ப பவர்ஃபுல், எனர்ஜி நிறைய கொடுக்கும். அதுவும் ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்டர். யார்கிட்டையும் பேசாம நமசிவாயா மட்டும் சொல்லிக்கிட்டு நீங்க ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் நடந்து முடிக்கும் போது அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்சிஷன் உங்க மனசுலயும் உங்க உடம்புலயும் நிச்சயமாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாம் இப்போ வர்ச்சுவலா இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கும். சிவனடியார்கள் பிரம்ம முகூர்த்தத்துல பஜனை பாடிண்டு இப்ப நடக்கிறது பின்னாடியே
இது பிரம்ம முகூர்த்தத்துல இந்த அத்தனை ஆலயங்களோட தரிசனம். காத்தால நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லா மத்த எந்த வெஹிக்கிள்ஸோட சத்தம் இல்லாம அவ்ளோ நல்லா இருக்கும். ஸோ நீங்க போறதா இருந்தா காலையில கிரிவலம் 3:30 நீங்க வந்து மெயின் கோபுரத்துலேருந்து அங்க ரீச் ஆயிட்டு, அங்கேருந்து நீங்க நடக்க ஆரம்பிங்க. பை 7:00 நீங்க முடிச்சிடலாம் கிரிவலம். திருப்புடன் இலக்கண இலக்கிய கவிதாரும் திருப்பவன் திருப்புகழ் திருப்பொருள் பணிப்பதில் திருப்புடன் இலக்கண இலக்கிய கவிதாரும் திருப்பவன் திருப்புகழ் திருப்பொருள் பணிப்பதில் திருப்புடன் இலக்கண இலக்கிய கவிதாரும் திருப்பவன் திருப்புகழ் திருப்பொருள் பணிப்பதில் திருப்புடன் இலக்கண இலக்கிய கவிதாரும் திருப்பவன் திருப்புகழ் திருப்பொருள் பணிப்பதில். ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ब्रह्ममुरारिसुराचितलिङ्गं निर्मलभाषितशोभितलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवमुनिप्रवरार्चितलिङ्गं कामदहं करुणाकरलिङ्गं रावणदर्पविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सर्वसुगन्धिसुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गं सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कनकमहामणिभूषितलिङ्गं पणिपतिवेशितशोभितलिङ्गं दक्षसुयज्ञविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कुङ्कुमचन्दनलेपितलिङ्गं पङ्कजहारसुशोभितलिङ्गं सञ्चितपापविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवगणार्चितसेवितलिङ्गं भावयर्भक्तिभिरेव च लिङ्गं दिनकरकोटिप्रभाकरलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् अष्टदलोपरिवेष्टितलिङ्गं सर्वसमुद्भवकारणलिङ्गम् अष्टधरित्रविनाशितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सुरगुरुसुरवरपूजितलिङ्गं सुरवणपुष्पसदार्चितलिङ्गं परात्परं परमात्मकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् लिङ्गाष्टकमितं पुण्यं यः पठे शिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते. இப்போ இன்னும் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தான் வந்து இருக்கு கிரிவலம். கடைசியில் வர்றது ஈசான்ய லிங்கம், அதோட அஷ்டலிங்கங்கள் முடிஞ்சிடும். இந்த வீடியோவில் நான் பதிவிட்டது நாட் ஈவன் 50% ஆஃப் த டெம்பிள்ஸ். அப்படின்னா யூ கேன் இமேஜின் எவ்வளோ கோயில்கள், மகான்களின் ஆசிரமங்கள், ஜீவசமாதிகள்,
இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. நேர்ல நடக்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப கிரிவலம் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் அங்க போகும்போது அது ஒரு பெரிய சோல் கிளென்சிங். அது நீங்க போய் நடக்கும்போது அந்த இமோஷன் புரியும். அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்து இட் ஷுட் பி சோக்ட் இன் டிவோஷன் அண்ட் கம்ப்ளீட் சரண்டர் பண்ணணும். ஏதோ பேசிண்டு ஒஃபிஷியல் விஷயங்கள் இல்லைன்னா ஃபேமிலி விஷயங்கள் இப்படி கூட்டமா போறத வந்து தவிர்க்கலாம். அண்ட் தனியா நடந்து போகும்போது வெறும் நாம ஜபம் பண்ணிட்டு நீங்க போகலாம். ஒண்ணும் இல்லை, நமசிவாயன்னு சொல்லிட்டே நீங்க போகலாம். மௌனமாக போகிறது தான் சிறந்த கிரிவலம். ஸோ ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ வுட் ஹேவ் என்ஜாய்டு. இதோட கனெக்ட் ஆகிற அத்தனை பேருக்கும் இது வந்து ஒரு இந்த என்னோட முயற்சி வந்து கண்டிப்பாக கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கிரிவலம் முடிச்சாச்சு. ராஜகோபுரம் எங்க ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேயே வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணி 2 கற்பூரத்தை ஏத்தி சிவநாமத்தை சொல்லி கோயிலுக்குள்ள தரிசனத்துக்கு வந்தாச்சு. இது உள்பிரகாரம். கோயில் தரிசனம் முடிச்சுட்டு நீங்க பிரதட்சணம் பண்ணி வரும்போது ஒரு அவுட்டர் ஷ்ரைன்ல வந்து அண்ணாமலை பாதம்னு ஒன்று இருக்கு. நீங்க அதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். சுவாமியோட பாதம் அங்க இங்க ஒன்று இருக்கு. மலை மேல நீங்க ட்ரெக் பண்ணி போற இடத்துலயும் ஒன்று இருக்கு. 4 கோபுர தரிசனமும் நீங்க இப்ப பார்க்கலாம். ஆகமிக் ட்ரெடிஷன்ல ஒரு கோயிலோட கோபுரத்தை பார்க்கறதே புண்ணியங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த தெய்வத்தின் மொத்தம் எனர்ஜியும் அந்த கோபுரத்துல வந்து இருக்கிறதுனால கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு. நீங்க அத்தனை பேரும் ஒரு முறையாவது திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவல பாதை எடுக்கணும். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நடக்கலாம். ஸ்டார்ட் பண்ணா ஃபுல்லா நடந்துதான் ஆகணுங்கிறது இல்லை. யூ கேன் டேக் அன் ஆட்டோ whenever you feel tired. பட் ட்ரை பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் நடந்தா கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப யூனிக்கா இருக்கும். நீங்க ஏற்கனவே திருவண்ணாமலை கிரிவலம் நீங்க போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.